I mean, you're not stupid. You have economy of 20 trillion. Please find out. Go home, go to කියලා අපි එකතු වුණා වගේ. China go home කියලා එකතු වෙනතට අපි තල්ලු ගන්න එපා කියලා මම කියලා මගේ කතාව අවසන් කරා. බොමිසු. රටේ ජනතාව බලන් ඉන්නවා විනාඩියක් දෙන්න මේක බරපතල කතාවක් එතුමා කිව්වේ. නෑ ඔබතුමා විවාදයකට යන්න එපා. කාලය සීමිතයි. විවාදයක් නෑ. ඔබතුමා මේ වෙලාව දෙන්න විනාඩිය. මම විනාඩියයි. ඔබතුමාට වැඩිපුරත් එක විනාඩියක් දීලා තියෙනවා. ඔබතුමාට කාලය ඉක්ම ගෙදර ඔබතුමාගේ නම සඳහන් කරේ නෑ. ඒක point of order එකක් නෙවෙයි. That we need to work with the Chinese and the Indians. Not a point of order. Not a point of order. ஐயோ கொஞ்சம் கத்தாதீங்க மீன் கடை உங்களோட டைமுக்கு பேசிட்டு திரும்பி குறுக்கா கத்தி கொண்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க ஐயா சும்மா நீங்க கதைச்சா අපි රටක් වශයෙන් අපි ඒගොල්ලන්ට ණය වෙලා තියෙන්නේ බිලියන 7.4ක් මේ ට්‍රිලියන 20ක් තියෙන බිලියන 20000ක් තියෙන චීනය ඇත්තටම ලංකාවේ යාළුවා නම් මේ අපි ඩීසල් ලීටර් මිලියන 9ක් දෙනවා හාල් ලක්ෂ කිලෝ 5ක් දෙනවා නේ ඕව නෙවෙයි ඇත්ත උදව් කියන්නේ එක්කෝ මේ ණය මුළුමනින්ම කපා හරින්න අපි ණය මුළුමනින්ම කපා හරින්න නැත්නම් අපි මේ ප්‍රතිව්‍යුහගත කරන්න කියලා ඉල්ලන්නේ ඒකට හරි උදව් කරන්න අපි මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කතා කරන්නේ සමගි ජන බලවේගද පොහොට්ටුවද ශ්‍රී ලංකාවේ වගේ ජනතාව යුතුමනද ඕගලන්ගේ දේශපාලන රටේ ජනතාව වෙනුවෙන් මම කතා කරන්නේ තිලිපන් මන්තමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් பேசாம எல்லாம் மீன் கடைக்கு ஒரு ஆளும் மீன் விற்க போனீங்கன்னா நல்லா இருக்கும் கோ ஹோம் சைனா போராட்டத்தை ஆரம்பிக்க நேரிடும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் உரையாற்றுகையில் வனத்துறை மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் செயற்பாடுகளினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இவ்விடயம் தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் நாடாளுமன்றத்திலும் உரையாற்றி இதுவரை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. கிழக்கு மாகாண அபிவிருத்தி குழு தலைவர் இவ்விடயத்தில் எம்முடன் இணங்குவார் என எதிர்பார்க்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் யானை மோதல் தாக்குதலினால் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிப்பளை, வவுனதீவு, செங்கலடி மற்றும் கிரான் ஆகிய பிரதேசங்களிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். விளை நிலங்களுக்கு யானைகள் உட்புகுந்து பயிர்களை நாசம் செய்து மக்களின் குடியிருப்புகளில் புகுந்து வீடுகளையும் உடைத்தெறிகிறது. வனஜீவராசிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கை திட்டம் வகுக்கப்பட வேண்டும். வனஜீவராசிகள் அதிகாரிகள் மற்றும் வன சேவையாளர்களுக்கு வனவளத்துறை தொடர்பான தொழில்நுட்ப ரீதியான பயிற்சி வழங்கப்பட வேண்டும். பல ஆண்டு காலமாக வனவளத்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. வனவள அதிகாரிகளின் சேவை முழுமையாக செயற்படுத்தப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளவர்கள் பாரம்பரியமாக விவசாய நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளார்கள். ஆனால் மறுபுறம் மட்டக்களப்பு வாகரை பகுதியில் வனவளத்துறை திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளில் மண் நிரப்பி மண்மேடு உருவாக்கப்பட்டுள்ளது. வனவளத்துறை இருவேறு சட்டங்களை செயல்படுத்துகிறது. மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான மயிலந்தலை மேய்ச்சல் நிலப்பகுதியில் கிழக்கு மாகாண ஆளுநர் பிற மாகாணங்களில் இருந்து வந்தவர்களை குடியமர்த்தியுள்ளார். நாட்டில் மோசடி நிறைந்த அமைச்சாக சுற்றாடல் துறை அமைச்சு காணப்படுகிறது. புவி தரிசவியல் மற்றும் சுரங்க திணைக்களத்தின் தற்காலிக பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராக திணைக்களத்தின் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். நாட்டின் மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த தலைவர் மண் அகழ்வுக்கு அனுமதி வழங்கியுள்ளார். சூழல் பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி பெருமிதமாக குறிப்பிடுகிறார். ஆனால் புவித்தரிசவியல் திணைக்களம் சூழல் பாதிப்புக்கு பிரதான நிறுவனமாக காணப்படுகிறது. ஆகவே புவித்தரிசவியல் மற்றும் சுரங்க திணைக்களத்தின் தலைவரை உடனடியாக பதவி நீக்க வேண்டும். 15 நாட்களுக்கு கால அவகாசம் வழங்குவேன். 15 நாட்களுக்குள் பதவி நீக்காவிடின் சுற்றுச்சூழல் தொடர்பில் சர்வதேச ஊடக சந்திப்பொன்றை நடத்துவேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை மையங்களை அடையாளப்படுத்துமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகிறது. ஆனால் கிழக்கு மாகாணத்திற்கு சுற்றுலா பயணிகள் எவரும் வருகை தரவில்லை. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தை சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் பேச்சுவார்த்தையில் ஆளும் தரப்பினரையும் மாத்திரம் இணைத்துக் கொள்ளாமல் எம்மையும் ஜனாதிபதி இணைத்துக் கொண்டால் உண்மை விவரங்களை அவருக்கு தெரிவிப்போம். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காக கடன் மறுசீரமைப்பு குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொண்டுள்ள அரசாங்கம் ஊழியர் மட்ட பேச்சுவார்த்தையை நிறைவு செய்துள்ளது.
கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் சீனா இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென நாடாளுமன்ற உரையில் குறிப்பிட்டேன். இது மிகவும் முக்கியமானது. நான் இலங்கை மக்கள் சார்பாகவே சபையில் உரையாற்றினேன். ஆனால் இலங்கையில் உள்ள சீன தூதரகம் இவ்விடயத்தில் எனது ட்விட்டர் கணக்கை இணைத்து ட்விட்டர் பதிவை வெளியிட்டுள்ளது. 20 டிரில்லியன் வெளிநாட்டு கையிருப்பை சீனா கொண்டுள்ளது. பொருளாதாரத்தில் சீனா முன்னிலையில் உள்ளது. $7.4 பில்லியன் இலங்கை சீனாவிற்கு கடனாக வழங்க வேண்டும். Honorable Rasamanikam, continue. වෙලාව 10:44 10:44 පටන් ගන්න සර්. இன்று வனஜீவராசிகள் என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட் போன்ற இந்த மிக முக்கியமான திணைக்களங்கள் அமைச்சர்கள் தொடர்பான இந்த விவாதத்திலே விசேடமாக இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே இந்த ஃபாரஸ்ட் மற்றும் வைல்ட் லைஃப் இந்த ரெண்டு திணைக்களங்களாலும் எங்களுடைய மக்களுக்கான பாரிய நெருக்கடிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் போன்ற அனைத்து கூட்டங்களுமே பேசி, பாராளுமன்றத்திலையும் பேசி, நாங்கள் இன்று அது ஒரு முடியாத கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வந்திருக்கார். அவரும் என்னுடன் சேர்ந்து இதை பற்றி இடங்குவார் நான் நம்புறேன். உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே விசேடமாக மாவட்டத்தை ஒரு நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலும் வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலுமே இந்த ஹியூமன் எலிஃபண்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது எங்களுடைய விவசாயம் செய்யும் மக்கள், தொடர்ச்சியாக விவசாயம் செய்யும் மக்களுக்கும் யானை பிரச்சனை என்றது தொடர்ச்சியாக காலங்காலமாக வந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பொறுத்தளவிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பட்டிப்பளையாக இருக்கட்டும், வெள்ளாவளியாக இருக்கட்டும், வவுனதீவாக இருக்கட்டும், செங்கலடியாக இருக்கட்டும், கிரானாக இருக்கட்டும், அதே போல விசேடமாக கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், இந்த அனைத்து மாவட்டங்களிலுமே விவசாயிகள் ஏதோ ஒரு வகையாக ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தங்களுடைய இந்த உரத்தை எடுத்து விவசாயத்தை செய்த பிறகு இந்த பிரதேசத்திலே யானைகள் அந்த விவசாயத்தை அழிக்கிறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் யானைகள் கிராமத்துக்குள்ளே பூந்து வீடுகளை அடிக்கிறது ஒரு பக்கம், யானை அடித்து உயிரிழப்பு நடக்கிறது ஒரு பக்கம், இவ்வாறு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. 2020 ஆண்டு கோட்டாபய ராஜபக்சனுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சி காலத்திலே 1 லட்சம் யானை வேலிகளை நாங்கள் தயார்படுத்தி 1 லட்சம் யானை வேலிகள் ஊடாக எங்களுடைய இந்த யானை பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காணுவோம் என்று சொன்னாலும் கூட இன்று வரைக்கும் இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் காணக்கூடிய ஒரு நிலை இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் சக்தி தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் திக்கோடையாக இருக்கட்டும், இது அனைத்து பிரதேசத்திலே யானைகள் அந்த பிரதேசத்தில் இருக்க வயல் நிலங்களை அழிக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போலதான் எங்களுடைய ஃபாரஸ்டை எடுத்தோம் என்று சொன்னால் இந்த ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படும் இந்த திணைக்களகம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் காலங்காலமாக பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணிகள், அதாவது மழையை நம்பி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே சேன பயிர் செய்து கௌப்பியாக இருக்கட்டும் இல்லாட்டி உளுந்தாக இருக்கட்டும் இவ்வாறு பயிர் செய்யும் இந்த நிலங்களை பறித்து இந்த நிலங்களுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, இந்த நிலங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே சென்றால் நாங்கள் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்திலே இன்னொரு பிரதேசத்திலே வாகனேரி போன்ற பிரதேசத்திலே ஃபாரஸ்ட் காணியை துப்புரவுப்படுத்தி அந்த ஃபாரஸ்ட் காணிக்குள்ளே மண்ணை கொண்டே டம்ப் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப இதுல 2 சட்டங்கள், பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு காலங்காலமாக செய்து வந்த பிரதேசம். இது நேற்று இன்று ஆரம்பித்ததில்லை. 30 அவங்களுக்கு பெர்மிட் இல்லாமல் இருக்கலாம், அதாவது அவங்களுடைய கிராமத்திலே எல்லை பிரதேசத்திலே ஒரு பகுதியிலே அவங்க கௌப்பி பரம்பரையா நாட்டி வந்த இடத்திலே இனி நீங்கள் போக முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாங்கள் வாகர பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எங்களுடைய தவிசார் அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கிறார், நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். அப்ப அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட விடயம் இதை பொதுவாக மாவட்ட ரீதியாக ஒரு தீர்மானம் எடுத்து இலங்கையிலே நாங்கள் அமைச்சினூடாக கதைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்குவோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட இதுவரைக்கும் அதுக்கான தீர்வில்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிக்குள்ளே ஏனைய பிரதேசங்களில் இருந்து விவசாயிகள் என்று சொல்லப்படும் நபர்களை கொண்டு இன்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் மயிலத்தமடு மாதவனை எங்களுடைய மேச்சத்தரைக்குள் இன்றும் குடியேற்ற திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரும் இன்று கேபினெட்ல இருக்கிறார். எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கியிருந்தாலும் கூட எங்களுடைய மாவட்டத்திலே நசீர் அகமது அவர்களுக்கு கேபினெட் அமைச்சு பதவியை வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி. அப்போ ஒரு கேபினெட் அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு இந்த கேபினெட் அமைச்சை பதவியை வைத்துக் கொண்டாலாவது இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு வழங்க வேண்டும் என்றது இந்த இடத்தை நான் சொல்லுவேன். என்றால் இது தொடர்ச்சியாக காலங்காலமாக இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் காண வேண்டும். அதை වෙනතුරු අපි ගෑස් භාවිතා කරපු රට මේ රටේ තියෙන ආර්ථික ප්‍රශ්න නිසා ආපහු දරලිපට ගිහිල්ලා තියෙනවා. අද ගොඩක් රටේ ජනතාව උයන්නේ දරලිපෙන්. මොකද ගෑස් සිලින්ඩරයක් සල්ලි දීලා ගන්න බෑ. මම දැක්ක සමහර තැන්වල මේ ගෑස් සිලින්ඩරේ උඩ දර දාලා ගෑස් සිලින්ඩරේ ලිපක් බවට පත් කරපු ජනතාව මම දැක්කා. I think now it's a very serious matter that the Chinese embassy's Twitter handle is commenting on matters that relate to this country's sovereignty. In this chamber, in this house, when I speak, I am speaking on behalf of the people of Sri Lanka. I'm not speaking on behalf of
any embassy or any other country per se, but the Chinese embassy repeatedly tagging me on Twitter, is a serious concern about this country's sovereignty. What does the Chinese embassy have to do with matters that are discussed within this chamber? I have the privilege to speak in this house. What is the Chinese embassy's business to speak inside, take my comments and speak about them on Twitter? Now, if you want a war, if you want a Twitter war, China embassy page, I am ready for a Twitter war, but I just don't have time. But I only said that point because I want this country to prosper and I want the IMF negotiations to go through, which is a primary concern right now. All I said was help with the debt restructuring process. But in return, what have you done? You're continuously tagging me on Twitter. So if that's the war path that you want to take with me, I would like to raise a few more things right here, which I did not say the other day. I would like to say a few more things. China's economy is 20 trillion. That is 20,000 billion, if I'm not mistaken. 20 trillion is 20,000 billion. So out of the 20 trillion, 20,000 billion, all that Sri Lanka owes China in total, 3 billion to the China Development Bank and 4.3 billion to the China Exim Bank. So altogether, what the country owes China is 7.4 billion. So out of 20,000 billion, I know you may have concerns about your Belt and Road Initiative, where you have lent to other countries, they will also ask you to restructure. That is not our problem. I am talking on behalf of 22 million people of this country. When you lent money to this country, you knew the economy was collapsing. But you still went ahead and gave money just to get Sri Lanka caught in this Chinese debt trap. So if you did this knowingly, you had information. I mean, you're not stupid. You have economy of 20 trillion. You think you're stupid to come and lend money to a country where the economy is crashing. You knew this. So right now, why can't you help the people of Sri Lanka and, write this off? Write it off. At least right now what we are asking is to restructure this, to reschedule these loans. අපි මේ චීනෙන් ඉල්ලන්නේ අපි මේ චීන කියන්නේ ඩොලර් ට්‍රිලියන 20ක ඉකොනොමියක් තියෙන රටක්. අපි රටක් වශයෙන් අපි ඒගොල්ලන්ට ණය වෙලා තියෙන්නේ බිලියන 7.4ක්. මේ ට්‍රිලියන 20ක් තියෙන බිලියන 20000ක් තියෙන චීනේ ඇත්තටම ලංකාවේ යාළුවා නම් මේ අපි ඩීසල් ලීටර් මිලියන 9ක් දෙනවා, හාල් ලක්ෂ කිලෝ 5ක් දෙනවනේ. ඕව නෙවෙයි ඇත්ත උදව් කියන්නේ. එක්කෝ මේ ණය මුළුමනින්ම කපා හරින්න. අපි ණය මුළුමනින්ම කපා හරින්න නැත්නම් අපි මේ ප්‍රතිව්‍යුහගත කරන්න කියලා ඉල්ලන්නේ. ඒකට හරි උදව් කරන්න. ගරුමන්තුමා කාලේ අවසන් කරනවා. මම අවසන් කරනවා. අවසාන වශයෙන් කියන්නේ, as Sri Lankans, 22 million people, we might be divided on ethnicity and religion and all that. But when it comes to Sri Lanka, we will all unite together. As 22 million Sri Lankans, we will unite together. That's what we did. Go home was something that all Sri Lanka united to do. But if the Chinese embassy and the Chinese government continuously work towards the benefit of the Sri Lankan people, if the Chinese government and the embassy don't look after the interests of the people by restructuring this debt, I would like to warn the Chinese, there will be a China go home soon and I will lead it. මේ රටේ මම චීන රජයටයි චීන එම්බසිකටයි කියන්නේ මිලියන 22ක් ශ්‍රී ලාංකීය ජනතාව අපි අපේ ජාති ආගම් අනුව අපි වෙනස් වෙලා ඉන්න පුළුවන්, අපි බෙදිලා ඉන්න පුළුවන්. හැබැයි අවසන් කරනවා. හැබැයි මිලියන 22ක් ශ්‍රී ලංකාවේ ජනතාවගේ අනාගතය වෙනුවෙන් අපි සියලු දෙනාම ජාති ආගම් ભેද වලින් තොරව go home ගෝට කියලා අපි එකතු වුණා වගේ චයිනා go home කියලා එකතු වෙනතට අපි තල්ලු ගන්න එපා කියලා මම කියලා මගේ කතාව අවසන් කරා. බොහොම ස්තුතියි. හර්ෂ සිල්ල මැතිතුමා. While I respect the views of the Honourable Member of Parliament, and while he has all the right to express his view, I don't think we should take a position as such to say that we will lead or somebody will lead a China go home. We have to work with all countries. It's not a point of order. I agree with you that we need to work with the Chinese and the Indians. Not a point of order. Not a point of order. What's point of order? No. It's an important matter. All what I'm saying is, Honourable Member, let us work together. But I don't think we should be so harsh. So let's work a solution. That's all. නම කියවනේ ඔබතුමාගේ නම සඳහන් කරේ නැහැ. ඔබතුමාගේ අදහස බල කරේ. මේක රටේ ජනතාව බලන් ඉන්නවා විනාඩියක් දෙන්න. මේක බරපතල කතාවක් එතුමා කිව්වේ. නෑ ඔබතුමා විවාදයකට යන්න එපා. විවාදයක් නෑ. ඔබතුමා මේ වෙලාව දෙන්න විනාඩිය. මම විනාඩියයි. ඔබතුමාට වැඩිපුරත් එක විනාඩියක් දීලා තියෙනවා. ඔබතුමාට කාලය ඉක්ම ගෙදලා ඔබතුමාගේ නම සඳහන් කරේ නැහැ. ඒක පොයින්ට් ඔෆ් ඕඩර් එකක් නෙවෙයි. හොන්ඩබල් දිලීපන් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා.
සුමන්දිර මන්තුමා මොකද්ද point of order? Our Honorable Harsha De Silva commented on a speech that was just made by my colleague. But speech name. So you allowed him. You allowed him to say that. It's on record. You can't allow one member to comment on a speech of another member in the opposition. That is Dr. Harsha De Silva's opinion. That has no relevance. He should not comment. He should not comment on the propriety of a speech made by another member. Then you I want Dr. Harsha De Silva, please don't interfere with the expression of views by other members of parliament. You are not the minister. Okay. You are another member in the opposition. Please don't. Point of order, because he mentioned my name. No, my name was mentioned. My name was mentioned. Honorable member, just I'll let you speak. Because my name was... No, my name was mentioned. Mama kiwa ඕන කෙනෙක්ට අයිතිය තියෙන ඕන කතාවක් කියන්න. මම එතුමාගේ අයිතිය පිළිබඳව නෙමෙයි කතා කරන්නේ. මම කතා කරන්නේ රටවල් දෙකක් අතර තියෙන සම්බන්ධතාවයක් පිළිබඳව. එච්චරයි. මම අයිතිය පිළිබඳව නෙමෙයි කතා කරන්නේ. එතුමාට අයිතිය තියෙන සානක මන්තුමා what a point of order. මොකද්ද point of order? Point of order is it's totally out of order for honorable member to be commenting like this. That is totally out of order. That is the point of order that I'm raising. Dr. Harsha, you're entitled to your opinion. Right, Honorable Harsha De Silva, you're entitled to your opinion. I express my views in this house. Now, the SJB or the JVP or the SLP or the SLFP might not want to get on the wrong side of China, because you all probably want to come back into power, stay in power. But for us, we respect the country's citizens' values. අපි මේ රටේ ජනතාව වෙනුවෙන් කතා කරන්නේ. සමගි ජන බලවේගද පොහොට්ටුවද ශ්‍රී ලංකාවේ පක්ෂයේ ජනතාව විමුක්තිමනද ඕගලන්ගේ දේශපාලන අපිට නැහැ. රටේ ජනතාව වෙනුවෙන් මම කතා කරන්නේ. තිලිපන් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 9ක් කාලයක් මේ